ஹே guys, வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நண்டு சூப்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி அதுக்கு நண்டை நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நண்டை வந்து கொஞ்சம் லேசா இடிச்சிட்டு நம்ம செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம் சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். நண்டு சூப்பு செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். ஏன்னா சூப்புனாவே நம்மளுக்கு மிளகு தான். நான் வந்து ஒரு 1/4 கிலோ நண்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த நண்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகு வந்து நான் வந்து காட்டா வேணும், 3 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன். நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் வச்சிருக்கேன். இது 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் போடுங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடயே நான் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்ப இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சுத்திட்டு இருக்குமா திறந்தா இப்படிதான் மேலாம். ஓகே ஃப்ரெண்ட், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நண்டு சூப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடயே நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்தீங்களா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நண்டை வந்து கொஞ்சம் லேசா இடிச்சு அதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நீங்க அரைச்சிடலாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், நசுக்கிடவும் வேண்டாம். ஏன்னா நம்ம நண்டோ எடுத்து கடிச்சு சாப்பிடணும். அதனால நான் இடிச்சே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு கொஞ்சம் இதுவான பிறகு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடயே நம்ம கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு பெப்பர் பத்தலைன்னா சூப்பு குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்க பெப்பர் தனியா சேர்த்துக்கலாம். இன்னும் காட்டா வேணும்னா. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இது கூட தக்காளி சேர்க்க மறந்துட்டேன். தக்காளி சேர்த்துக்கிறேன்.
நம்ம காரம் பார்த்து பெப்பர் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்டு, நம்மளோட நண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காரம், உப்பு, வாசனை எதுவுமே தெரியல. காட்டா இருக்கு தொண்டைக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.